and you, a unique fruit. Nobody can copy you. You are never going to lose your salvation, ever. He is faithful to answer every prayer. Let's go to the Word of God this evening. இந்த மாலை கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். Acts chapter 27, please. அப்போஸ்தலர் 27 அதிகாரம். We began a message last week entitled Shake It Off. அதை உதறிவிடு என்ற செய்தியின் தலைப்பிலே சென்ற வாரத்தில் நாம் துவங்கினோம். And we began to look at some vital truths and principles from the Word of God. கர்த்தருடைய வேதத்திலிருந்து மிக முக்கியமான சத்தியங்களின் விதிமுறைகளை நாம் பார்க்க துவங்கினோம். We saw that Paul was on his way to Rome. பவுல் ரோமாபுரிக்கு செல்லும் தன் வழியிலே சென்று கொண்டிருக்கிறார். He had made an appeal that he wanted to testify before Caesar. ராயனுக்கு முன்பாக சாட்சியிட வேண்டும் என்று அவர் கேட்கிறார். And so, they decided to take him to Rome. ஆகவே ரோமாபுரிக்கு எடுத்து செல்லும்படி அவர்கள் தீர்மானித்தார்கள். And on his way to Rome, he encounters a shipwreck. அந்த செல்லும் ரோமாபுரிக்கு செல்லும் வழியில்தானே கப்பல் சேதமடைகிறது. A lot of times when we are on our way to our destiny, to something great in our life, there will always be the enemy attacking you to kind of stop you from reaching your destiny. நமது வாழ்வில் நமது இலக்குக்கு நேராக நாம் செல்லும் பயணத்திலே எப்பொழுதுமே சத்துருவானவன் நம்மை தாக்கி இலக்குக்கு நேராக சென்று அடையாதபடிக்கு நம்மை தடுத்து நிறுத்த முயற்சி செய்வான். They had very clearly, Paul told them this is not the right time to sail, but they didn't listen to him. பவுல் மிக தெளிவாக சொன்னார், இது புறப்படுவதற்கு சரியான வேளை இல்லை அவர் சொன்னார், ஆனாலும் கூட அவரை கேட்கவில்லை. And so when they started out their journey, right in the middle of it, a great storm came. அந்த பயணத்தை துவங்கின பொழுது பாதி வழியிலே ஒரு பெரிய புயல் வந்தது. And the Bible says that they let down their anchors. வேதம் சொல்கிறது அவர்கள் தங்கள் நங்கூரங்களை இறக்கி விட்டார்கள். To slow down the ship so they can let it drift. அது கப்பலை மெதுவாக ஓட்டி செல்லும்படியாக அடிக்கப்பட்டு செல்லும்படியாக. And I told you that that's one of the mistakes that we make in life, is to let down our anchors before we reach our destination. உங்கள் இலக்கை நீங்கள் அடைவதற்கு முன்பாகவே உங்கள் வாழ்க்கையில நங்கூரங்களை இறக்கிடுவது தவறான காரியம் என்று நான் சொன்னேன். Whenever storms come, we are tempted to let down our anchors. புயல் எப்பொழுது வந்தாலும் வந்த உடனே நமது நங்கூரங்களை இறக்கி விடும்படி நாம் முயற்சி செய்கிறோம். The Bible says they did it because they were afraid. வேதம் சொல்கிறது அவர்கள் பயந்தபடினால அப்படி செய்தார்கள் என்று. Out of fear of death they dropped down their anchors. மரண பயத்தின் நிமித்தமாக தங்களுடைய நங்கூரங்களை இறக்கி விட்டார்கள். Some of us were on our way, but the storm was so great that we dropped our faith. நமது புயல் மிக மோசமாக இருந்தபடினால நமது விசுவாசம் என்ற நங்கூரத்தை விட்டுவிட்டோம். We let go of our dream and our vision. கனவுகளையும் தரிசனங்களையும் செல்லும்படி விட்டுவிட்டோம். You let go of your integrity. உங்கள் உண்மைத்தன்மையை விட்டுவிட்டீர்கள். Holiness and righteousness and truth, you let go of it. பரிசுத்தத்தையும் நீதியையும் சத்தியத்தையும் செல்லும்படி விட்டுவிட்டீர்கள். Oftentimes we are tempted to do so, but may you realize, don't let down or lower your anchors before you reach your destination. அடிக்கடியாக இப்படியாக நாம் செய்யும்படி தூண்டப்படுகிறோம். ஆனால் நமது இலக்கை அடைவதற்கு முன்பாக நாம் நமது நங்கூரங்களை இறக்கி விட வேண்டாம். You got to raise your anchors up again. மீண்டும் உங்கள் நங்கூரங்களை உயர்த்துங்கள். Last week I told you got to raise your praise. கடந்த வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன் உங்கள் துதிகளை உயர்த்துங்கள் என்று. God wants you to raise your faith up again. உங்கள் விசுவாசத்தை மீண்டும் தேவன் உயர்த்த வேண்டும் என்று சொல்கிறார். God wants you to dream again. தேவன் மீண்டுமாய் கனவு காணுங்கள் என்று சொல்கிறார். God wants you to raise your vision again. உங்கள் தரிசனத்தை மீண்டும் காணுங்கள் என்று தேவன் சொல்கிறார். You got to decide, no matter what's happening, I am going to Rome. என்ன நடந்தாலும் சரி நான் ரோமாபுரிக்கு செல்வேன் என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். Amen. Amen. You got to decide, I'm going to Rome. நான் ரோமாபுரிக்கு செல்கிறேன் என்று நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். Everybody say, I'm on my way. எல்லாம் சொல்லுங்க, நான் என் வழியாக சென்று கொண்டிருக்கிறேன். Do you believe that? விசுவாசிக்கிறீங்களா? If you believe that, you got to know that God is the one who planned that journey for Paul. நீங்கள் அதை விசுவாசித்தால் பவுலுக்கென்று இந்த பிரயாணத்தை திட்டமிட்ட தேவன். But then the Bible says God gave them a word. வேதம் சொல்கிறது தேவன் அவருக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார் என்று. And that word is, you'll lose the ship. வார்த்தையானது நீ கப்பலை இழந்து விடுவாய். All right, that's not very good news to hear, especially from God. அது நற்செய்தி அல்ல, சிறப்பாக தேவனிடத்திலிருந்து கேட்பதற்கு. Because a lot of times there are some things that we specifically believe in that will be the delivery mechanism that will get us to our destination. நமது இலக்குக்கு நேராக நடந்து செல்லக்கூடிய விடுதலை செய்யக்கூடிய ஒரு காரியம் என்று நாம் நம்புகிற अनेक காரியங்கள். But God said, நான் தேவன் சொன்னார், with or without the ship you will make it. கப்பல் இருக்கிறதோ இல்லையோ நீ சென்றடைவாய். Amen. Amen. You are not going to die. நீ மரிப்பதில்லை. How many of you believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? You are not
going to die. நீ மரிக்க போகிறது இல்லை. Everybody say, I'm not going to die. எல்லாம் சொல்லுங்க, நான் மரிக்க போகிறது இல்லை. I'm going to live. நான் ஜீவிக்க போகிறேன். How many of you made up your mind you're going to live? நான் பிழைத்திருப்பேன் எத்தனை பேர் சொல்றீங்க? The storm may come. புயல் வரலாம். The seas might rage. கடல் கொந்தளிக்கலாம். But I'm not going to die. நான் மரிக்க போவதில்லை. Why? ஏன்? God gave me a word. தேவன் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்து விட்டபடினாலே. God said, not only will you make it, but all those in your ship will make it. நான் தேவன் சொன்னார், நீ மாத்திரமல்ல உன்னோடு கூட கப்பலில் பிரயாணம் பண்ணுகிற யாவரையும் என்று சொன்னான். Glory to God. தேவனுக்கு மகிமை. I'm telling you, whoever is on your ship is going to make it. உங்கள் படகிலே உங்கள் கப்பலிலே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பிழைத்திருப்பார்கள். Praise God for கர்த்தருக்கு that. ஸ்தோத்திரம். Everybody in your ship will make it. உங்கள் கப்பலில் இருக்கிற எல்லோரும் அதை சாதிப்பார்கள். Amen. ஆமென். If they are in your ship, அவர் உங்கள் கப்பலில் இருந்தால் they will make it. அவர்கள் சென்றடைவார்கள். They might get wet, but they'll make it. அவர்கள் நனைந்து போகலாம், ஆனால் சென்றடைவார்கள். They might be, drenched in the waters, but they'll make it. அந்த தண்ணீரினால் முழுகப்படலாம், ஆனால் அவர்கள் சென்றடைவார்கள். They might be shivering in the cold, but they'll make it. குளிரிலே நடுங்கிக் கொண்டிருக்கலாம், ஆனால் அவர்கள் சென்றடைவார்கள். Because God is a God of His word. தேவன் வார்த்தையின் தேவன். But there are some people who will not believe the word of God. அவர் சில மக்கள் வார்த்தையை விசுவாசிப்பதில்லை. They call themselves the realists. உண்மைவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள். That means they go by what is real and not by what they hear. என்ன எது உண்மையோ பார்க்கிற காரியமோ அதை சார்ந்து போவார்கள், கேட்கிற காரியத்தை அல்ல. So they quietly try to let down some lifeboats and escape secretly. ரகசியமாய் தனது பாதுகாப்பு படகை கீழே இறக்கி விட்டு தப்பி போகலாம் என்று எண்ணுகிறவர்கள். But Paul says you can't do that. பவுல் சொல்றான், உங்களால செய்ய கூடாது என்று. That's not the way. அப்படி அது வழி அல்ல. Because you can't have a plan B in God. ஏனென்றால் தேவனிடத்தில் இரண்டாவது திட்டம் என்று ஒன்று இல்லை. Amen. Amen. A lot of times we have some sub plans. அநேக வேளை நாம் இரண்டாவது மூன்றாவது திட்டங்களை வைக்கிறோம். That's why the Bible says many are the plans in a man's heart. ஆவிதான் வேதம் சொல்லுது, மனிதனுடைய எண்ணங்கள் அநேகம். We are very smart people. ரொம்ப புத்திசாலிங்க. We have many plans, so if one fails we'll try the other. அநேக திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டு, ஒன்னு போச்சுனா அடுத்தது. The Bible says many are the plans in a man's heart. மனிதனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகமா இருக்கும் என்று. But the good news is, நற்செய்தி என்னவென்றால், the purpose of God will prevail. கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும். You see, I don't care how many plans you have. உங்களுக்கு எத்தனை திட்டங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியாது. But God's purpose for your life will work. உங்கள் வாழ்வை குறித்த தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேறும். And if you get into the purpose of God, தேவனுடைய நோக்கங்களுக்காக நீங்கள் கடந்து வருவீர்களானால் you will make it. நீங்கள் சென்றடைவீர்கள். Amen. Amen. Because God has something bigger and something greater, waiting for you on your way. உங்கள் வழியாக தேவன் உங்களுக்கு என்று சிறந்ததை பெரியதை வைத்திருக்கிறார். Amen. Amen. All right, let's continue. Acts 27 அப்போஸ்தலர் 27 அதிகாரம் and verse 44. 44 வசனம். And the rest, some on boards and some on parts of the ship, and so it was that they all escaped safely to land. மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரையேறி சேர்ந்தார்கள். Now I want you to notice the words they all. Underline those two words, please. அவர்கள் எல்லோரும் அந்த வார்த்தை எல்லோரும் என்று இவ்விதமாய் எல்லோரும். They all. அவர்கள் எல்லோரும். It says, and so it was that they all escaped safely to land. அவர்கள் எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். It's important for us to notice that they all escaped safely to land. மிக முக்கியமானது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, அவர்கள் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். Because ஏனென்றால் it is very pivotal that they all made it. அவர்கள் எல்லாரும் சென்றடைந்தார்கள் என்பது மிக முக்கியமானது. Why? ஏன்? Because God said so. ஏன் தேவன் அப்படி சொல்லிவிட்டபடினாலே. Now many of them didn't believe that. அநேகர் அதை விசுவாசிக்கவில்லை. They tried to plan their own way of escape. தப்பி செல்வதற்கான தங்கள் சொந்த வழிகளை திட்டமிட்டார்கள். How many of us are guilty of trying to plan our own way of escape? நாம் தப்பி செல்லும் நம்ம சொந்த வழி திட்டமிட்டதில் நாம் எத்தனை குற்றமுள்ளவர்களாக இருக்கிறோம். But I got good news for you. உங்களுக்கு நற்செய்தி வைத்திருக்கிறேன். If you believe the word of God, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க கூடுமானால், if you will trust God's word, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நம்ப கூடுமானால், then I came to tell you, you will all make it. நீங்கள் எல்லோரும் சேர்வீர்கள் சென்றடைவீர்கள் என்று சொல்கிறேன். Oh, hallelujah. Hallelujah. You will all make it because the word of the Lord said so. கர்த்தருடைய வார்த்தை அப்படி சொன்னபடினாலே ஆகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். Amen. Amen. Why did they all escape safely to land? Because God said so. ஏன் அவர்கள் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள்? தேவன் அப்படி சொன்னபடினாலே. Church, what you need to understand is God's word
never fails. சபையை நீங்கள் ஒன்றை நன்றாக அறிந்திருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை தோற்பதில்லை. Come on, talk to me somebody. God's word never fails. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் தோற்பதில்லை. Jesus said, இயேசு சொன்னார், heaven and earth will pass away, but by no means will my word pass away. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று. Turn with me to Joshua 23, please. யோசுவா 23க்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Joshua 23 and verse 14. யோசுவா 23:14 வசனம். See, you got to know that the word of God can never fail. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் தோற்பதில்லை என்பதை அறிந்திருக்க The வேண்டும். best of men can fail. சிறந்த மனிதர்கள் தோற்று போவார்கள். Your closest relatives can fail. உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் தோற்று போகலாம். People who promise much can fail. அதிகமாய் வாக்கு பண்ணின மக்கள் தோற்று போகலாம். People who are known to keep the word can fail at times. வார்த்தை காத்துக்கொள்வேன் என்று சொல்கிற மக்கள் கூட தோற்று போகலாம். But I came to tell you tonight, நான் இந்த ராத்திரி வேளையில் சொல்ல முடியும், you serve a God who is bound to his word. தனது வார்த்தைக்கு உண்மையுள்ள தேவனை நீங்கள் சேவிக்கிறீர்கள். You serve a God who cannot go or cannot work against his word. தமது வார்த்தைக்கு எதிராய் செயல்படாத தேவனை இன்று நீங்கள் சேவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Because he and the word is one. ஏனென்றால் அவரும் வார்த்தையும் ஒன்றாய் இருக்கிறார்கள். The Bible says, in the beginning was the word, and the word was with God, and the word was God. வேதம் சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. My friends, what you hold in your hand called the Bible is the word of God. என் நண்பரே, உங்கள் கரத்திலே வைத்திருக்கிற வேதம் என்ற சத்தியமானது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. God is the word. தேவனே வார்த்தையானவர். And whatever he has said in his word, it will come to pass. அவர் தமது வார்த்தையில் சொன்ன சகலமும் வந்து நிச்சயமா நிறைவேறும். It does not matter how threatening your situation is. சூழ்நிலை எத்தனை அச்சுறுத்தலாய் இருக்கிறது ஒரு பொருட்டல்ல. It does not matter how severe the storm is. அந்த புயல் எத்தனை மோசமாக இருக்கிறது ஒரு பொருட்டல்ல. It does not matter how raging or how turbulent the sea is. அந்த கடல் எத்தனை கொந்தளிக்கிறது அலைக்கழிக்கிறது குறித்தும் பொருட்டல்ல. It does not matter how restless the waves are. அந்த அலைகள் எப்படி அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது பொருட்டல்ல. It does not matter how much the wind is blowing. அந்த காற்று எவ்வளவு பலமாய் வீசுகிறது பொருட்டல்ல. But the word of God will prevail. கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் மேற்கொள்ளும். I'm telling you, even in the worst of your storms, if God spoke a word over your life, you will make it. உங்கள் வாழ்வின் மிக மோசமான புயலிலும் கூட கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்வாரானால் நீங்கள் நிச்சயமாய் சென்றடைவீர்கள். Joshua 23 and verse 14, please. யோசுவா 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Behold, this day I'm going the way of all the earth, and you know in all your hearts and in all your souls that not one thing has failed of all the good things which the Lord your God spoke concerning you. இதோ நான் பூலோகத்தார் எல்லாம் போகிற வழியே போகிறேன், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவிலும் அறிந்திருக்கிறீர்கள். Oh, glory to God. தேவனுக்கு மகிமை. Listen, I stop right there on purpose because I want you to understand God only speaks good things. தேவன் எப்பொழுதுமே நல்ல காரியங்களை பேசுகிறார். Listen, he says, not one thing has failed of all the good things which the Lord God spoke concerning you. I want to say to you tonight, whatever God speaks concerning you, it is only good and always good, absolutely good. If you believe that, say amen. கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றும் அது குறைந்து போகவில்லை, அது தவறி போகவில்லை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கை குறித்து ஒரு வார்த்தை சொல்லிப்பாரானால் அது நிச்சயமாக நிறைவேறும், அதுல எந்த மாறுதலும் இல்லை. Hallelujah. Hallelujah. Look at your neighbor and say, there's good words over your life. There's good words over your life. Over your life. All of God's word over your life is good. உங்கள் வாழ்வில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் நல்ல வார்த்தைகள். Hello, are you there? இருக்கீங்களா சபை? All God's word concerning you is good. உங்களை குறித்த கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் நல்ல வார்த்தைகள். Oh, hallelujah. Hallelujah. I don't care which direction my life takes me, but I believe my God has already spoken, and all that he has spoken over me is good, and therefore I will be good. என் வாழ்க்கை எப்படிப்பட்ட திசைக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது என்பதை குறித்து எனக்கு பொருட்டல்ல. என் வாழ்க்கை குறித்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், அந்த வார்த்தை நல்ல வார்த்தையா இருக்கிறது. Amen. Amen. It may not look like it's happening right now. இப்பொழுது அது நிறைவேறுவது போல் இல்லாமல் இருக்கலாம். Sometimes you know there are storms that comes to
cloud your mind or clog your mind. உங்கள் சிந்தையை வந்து ஆக்கிரமிக்கிற தாக்குகிற அந்த எண்ணம் அந்த புயல்கள் வரலாம். But the good news is நற்செய்தி என்னவென்றால் God spoke a good thing over you. உங்கள் மீது கர்த்தர் ஒரு நல்வார்த்தை பேசியிருக்கிறார். God has spoken only good things over you. தேவன் உங்கள் மீது நல்ல வார்த்தைகள் மாத்திரமே பேசுகிறார். And Joshua says not one of them has failed. யோசுவா சொல்கிறார் அவர்கள் ஒன்றும் தவறி போகவில்லை. Oh, hallelujah. Not one of them has failed. He didn't say not one of them will fail. He says not one of them has failed concerning all the good things that God spoke about you. உங்களை குறித்து பேசின ஒன்றும் தவறி போக மாட்டாது என்று அவர் சொல்லவில்லை. தவறி போகவில்லை. உங்களை குறித்து சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகவில்லை என்று சொன்னார். And watch the last line. In that verse it says all have come to pass for you, not one word of them failed. அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று, அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. Hallelujah. Hallelujah. Lift your voice and say the word of God cannot fail. கர்த்தருடைய வார்த்தை தவறி போவதில்லை. Amen. Amen. Say the word of God never fails. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் தோற்பதில்லை. I'm telling you, you can bank your life on it. நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை அதன் மீது நீங்கள் வைக்கலாம். You can bank your life on it. அதன் மீது உங்கள் வாழ்க்கை வைப்பாக வைக்கலாம். That means you can be willing to lay down your life for the integrity of truth. சத்தியத்தின் உண்மைக்கு உங்கள் வாழ்க்கை நீங்கள் அதில் ஏற்படுத்தலாம். My friend, it does not matter what your circumstances உங்கள் say. சூழ்நிலைகள் என்ன சொல்கிறது குறித்து ஒரு பொருட்டல்ல. But what God had spoken over your life will never fail. தேவன் உங்கள் வாழ்க்கை மீது பேசின வார்த்தை அது ஒரு நாளும் தோற்பதில்லை. Not one word of them has failed. அவைகளில் ஒரே ஒரு வார்த்தையும் கூட தோற்பதில்லை. All have come past for you. அவைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து நிறைவேறும். All have come to pass for you rather. அவைகள் எல்லாம் உங்களுக்கு இடத்தில் வந்து சேரும். Are you hearing me tonight? கவனிக்கிறீங்களா? All that God has spoken about you has come to pass for you. உங்களை பற்றி பேசின சகல அவருடைய நல் வார்த்தைகளும் உங்களுக்கு வந்து சேரும். Hallelujah. Hallelujah. All have come to pass for you. அவைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். Come on, say that with me please. All have come to pass for me. அவைகள் எல்லாம் எனக்கு வந்து நேரிடும். Look it. It says all have come to pass for you, not one word of them has failed. அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று, அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. வந்து நிறைவேறல, நிறைவேறிடுச்சு. ஏற்கனவே முடிந்து போன ஒரு காரியம். Whatever God has to do about your life, he did it in eternity. உங்களை வாழ்க்கை குறித்து தேவன் செய்யக்கூடியதை எல்லாமே நித்தியத்தில் செய்து முடித்து விட்டார். இனிமேல் அவர் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இருக்கிறீங்களா? Amen. I believe something good is God's going to do something good in my life some year, brothers, one of these years. ஏதோ இந்த வருஷங்களில் கர்த்தர் ஏதோ நல்ல காரியத்தை செய்யறான்னு நான் நினைக்கிறேன் பிரதர். No. இல்லை. He has already done it. ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். He has already done it. ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். When did he do it? எப்பொழுது செய்தார்? In eternity. நித்தியத்தில். Before the world was created. உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே. Before the first man and woman came on the scene. இந்த காட்சியிலே முதல் மனிதனும் மனுஷனும் வருவதற்கு முன்பாகவே. Before they came, he planned you. அவர்கள் வருவதற்கு முன்பாகவே உங்களை திட்டமிட்டார். Ooh, that's big. Hallelujah. Before they arrived, அவர்கள் வந்து சேர்வதற்கு முன்பாகவே all that he spoke over you had arrived. உங்களை பற்றி பேசின சகலமும் வந்து நிறைவேறிச்சு. Before your first parents showed up and took the first breath of air. உங்கள் முதல் தகப்பன பெற்றோர் முதல் சுவாசத்தை எடுக்கிறதுக்கு முன்பாகவே. Before they even before they could say that, அவர்கள் சொல்வதற்கு முன்பாகவே God had everything planned out for you perfectly. உங்களுக்கு தேவன் சகலத்தையும் பரிபூர்ணமாய் திட்டமிட்டு விட்டார். Are you with me? God spoke a lot of things concerning you. உங்களை குறித்து अनेक காரியங்களை அவர் செய்திருக்கிறார். And all of those things were good things. அந்த காரியங்கள் எல்லாம் நல்ல காரியங்கள். Amen. See, you don't have to be hurt by people who have spoken bad things about you. உங்களை பற்றி தவறா பேசுகிற ஜனங்களை குறித்து நீங்கள் காயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to sit there and cry over what people said. ஜனங்கள் சொன்னதை குறித்து உட்கார்ந்து அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Because they don't have the power to make to become what they said. அவர்கள் சொன்னதை வந்தடைய செய்வதற்கு அவர்களுக்கே வல்லமை இல்லை. They cannot bring their words to pass in your life if you don't entertain it. நீங்கள் அதை ஊக்குவிக்காவிட்டால் உங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றவர்களுக்கு வல்லமை இல்லை. But
ஆனால் everything that God said, தேவன் சொன்ன எல்லாம் He has the power to make it come to pass. அது வந்து நிறைவேறுவதற்கு அவருக்கு வல்லமை உண்டு. And before you ever arrived, நீங்கள் வந்து சேருவதற்கு முன்பாகவே He spoke your destiny. உங்கள் லக்கை அவர் பேசிவிட்டார். Before you had a beginning, உங்களுக்கு ஒரு துவக்கம் இருப்பதற்கு முன்பாகவே He said, அவர் சொன்னார், I have declared the end even before you had a beginning. உன்னுடைய துவக்கத்துக்கு முன்பாகவே உன்னுடைய முடிவை நான் பேசிவிட்டேன். That means அப்படி என்றால் before your father's seed hit your mother's womb and took shape like a baby, God had chosen your gender, God had chosen your hair color, God had chosen your texture, God had chosen the length and the breadth and the height and the depth of your life. He had chosen your education, He had chosen your career, He had chosen your course, He had chosen your job, He had chosen your place, He had chosen the nativity of your birth, He has chosen everything. He planned it, He signed it, and then He sent you to fulfill it. உங்கள் தாயின் கருவிலே நீங்கள் கருவறுப்பதற்கு முன்பாகவே, நீங்கள் கருவாக வருவதற்கு முன்பாகவே தேவன் நீ எவ்வளவு உயரத்தில் இருப்பாய், என்ன நிறத்தில் இருப்பாய், உன் தலை மயிர் எப்படியாக இருக்கும், உன் எப்படிப்பட்ட படிப்பை படிப்பாய், என்ன வேலை செய்வாய், எந்த இடத்தில் நீ பிறப்பாய், எப்படிப்பட்ட காரியங்களை செய்வாய் என்று தேவன் முன்பாக பேசிவிட்டார். Amen. Amen. Everybody say, I have already arrived. நான் ஏற்கனவே வந்தடைந்து விட்டேன். Say, I'm already there. நான் ஏற்கனவே அங்க இருக்கிறேன். Everybody say, I'm already there. நான் ஏற்கனவே அங்க இருக்கிறேன். Look at your neighbor and say, you're already there. You are already there. Amen. Amen. You're already there. நீங்க ஏற்கனவே அங்க இருக்கிறீங்க. I'm not so sure, Pastor. Well, be sure today. அவ்வளவு நிச்சயமா இல்ல, இன்னைக்கு நிச்சயத்துக் கொள்ளுங்க. That's why God brought you here tonight. அதுதான் தேவன் உங்களை அழைத்து வந்தார். Did you know why God brought you here tonight? ஏன் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைத்து வந்தார் தெரியுமா? அவர் சொன்னார், I've spoken a lot of good things about you. உங்களை பற்றி அநேக நல்ல காரியங்களை பேசி இருக்கிறேன். All things that I said concerning you are good. உங்களை குறித்து நான் பேசின எல்லா காரியங்களும், எல்லா வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகள். Are you hearing me? கவனிக்கிறீங்களா? All the things that I said about you is good. உங்களை பற்றி சொல்ல எல்லா வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகள். And not one of them has failed. அவளை ஒரு காரியங்களும் தோற்று போனதில்லை, தவறினதில்லை. Because if I speak நான் பேசுவேனானால் it will come to pass. அது வந்து நிறைவேறும். For you. உங்களுக்கென்று நிறைவேறும். It has to come to pass for you. அது உங்களுக்கென்று வந்து நிறைவேறி ஆக வேண்டும். You are not an accident on the earth. பூமியிலே நீங்கள் விபத்தானவர்கள் அல்ல. You are not a mistake. நீங்கள் தவறாய் பிறந்தவர்கள் அல்ல. No. இல்லை. You are God's plan. தேவனுடைய திட்டம் நீங்கள். I said you are God's plan. நீங்கள் தேவனுடைய திட்டம். You are God's plan. நீங்கள் தேவனுடைய திட்டம். Amen. Amen. You are God's plan mobile. நடமாடும் திட்டம் நீங்க. நடமாடும் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறாய். Amen. Amen. You are God's plan walking on earth. You are God's plan accomplishing. You are God's plan speaking. You are God's plan saying this and saying that and doing this and doing that. You are, because you have been having a plan of God in your life, and that has to come to pass. நீங்கள் தேவனுடைய திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் சுமந்து செல்கிறபடினாலே நீங்கள் இந்த உலகத்திலே நடமாடுகிற தேவ திட்டமாய், தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்துகிறவர்களாய், வார்த்தையை பேசுகிறவர்களாய் இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். In Isaiah chapter 40 and verse 8, ஏசாயா 40 அதிகாரம் 8 வசனம். The prophet Isaiah said, the grass withers and the flower fades, but the word of our God stands forever. ஏசாயா 40 அதிகாரம் 8 வசனம். புல் உதிர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். A lot of stuff that promised to stay long and look green may not be there. அநேக நாட்கள் நிற்கும் நிலைக்கும் என்று காட்சியளிக்கிற காரியங்கள் அங்கே நிற்பதில்லை. When you see the grass so green and so full, you didn't think that by that evening it's going to dry up and be burnt. அந்த புல்லானது நீங்கள் பார்க்கிறீர்கள் பச்சை பசேல் என்று காலையிலே தோற்றமளிக்கிறது, ஆனால் அது மாலையிலே வாடி காய்ந்து போகும். When you looked at the Korean grass in your lawn, you said, wow, look at it, it looks like a green carpet. அந்த கொரியன் புல்ல பாக்குறீங்க, வீட்ல கால்ல பார்க்கும் பொழுது ஒரு கார்பெட் மாதிரியே இருக்குது. Well, I don't care whether it's Korean grass or American grass. அது கொரியன் கிராஸோ அமெரிக்கன் கிராஸோ. I don't care if it's African grass or Burmese grass. ஆப்பிரிக்க புல்லோ பர்மா புல்லோ. If it's green, அது பச்சையா இருந்தால், it's flourishing, அது செழிக்கும், it looks good, நன்றாக பார்க்கிறீர்கள். don't be fooled by the goodness of it. அதனுடைய நன்மையை பார்த்து நீங்கள் ஏமாந்து போகாதீர்கள். Because it's not permanent. அது நித்தியம் அல்ல. The flower blooms. அது பூக்கும். When you look at it in the morning, அது காலையில பார்க்கும் பொழுது, and it's blossoming, அது பூத்திருக்கிறது. you enjoy the fragrance, அதனுடைய நறுமணத்தில் நீங்கள் களிகூறுகிறீர்கள். you enjoy the color, அது நிறத்தை பார்த்து you களிகூறுகிறீர்கள். enjoy the design. அதனுடைய வடிவத்தை பார்த்து When you look at மகிழ்கிறீர்கள். the flowers, nobody can say I'm not attracted by flowers. அந்த யாருமே
பூவினால ஈர்க்கப்படலன்னு யாரும் சொல்ல முடியாது. Nobody can say, I don't like to see flowers, I don't like to see those colors, I don't like to see those stupid roses, I don't like. No. எனக்கு அந்த பூவை பிடிக்காது, கலர் பிடிக்காது, ரோஸ் பிடிக்காது யாரும் சொல்ல முடியாது. If you say you don't like flowers, something's wrong with you. பூ பிடிக்கலன்னா ஏதோ sometimes it may the smell may not agree with some of us. ஒரு சில பேருக்கு நமக்கு அந்த வாசனை பிடிப்பதில்லை. It may not agree with us. You may like it, but it gives you some problem. அது பிடித்தா உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். For example, உதாரணத்துக்கு if you come with your jasmine flowers in front of me, you're going to leave me with an headache. மல்லிகை பூவோட என் பக்கத்துல வந்தீங்கன்னா எனக்கு தலைவலி. ரொம்ப நேரம் நின்னுட்டீங்கன்னா பிரச்சனை, எனக்கு பிரச்சனை. I like it, but I can't bear the smell for too long. அந்த அதிகம் பிடிக்கும், அந்த வாசனை எனக்கு அதிகமாக தாக்கிக் கொள்ள முடியாது. Fact is, what looks good and what looks beautiful and what looks like it's going to make it is flourishing, it's going to be there forever, is gone by the evening. பார்ப்பதற்கு நலமாய் செழிப்பாய் பச்சை பசேல் என்று காண்கிற அந்த காரியமானது மாலைக்குள் வாடி போகிறது. But the Bible says, வேதம் சொல்கிறது, the grass withers and the flower fades, but the word of our God, his word endures forever. புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதே சொல். And the Bible says in verse 43, who could swim, they jumped overboard and swam first to the land. But the rest says, they came on boats and some on parts of the ship. மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சில கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரை சேரவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். All right, here we go. Some of them barely made it. சிலர் எப்படியோ சாதித்தார்கள். I mean, they couldn't swim, அவங்களால நீச்சல் அடிக்க முடியாது. but they still made it. இருந்தாலும் அவங்க சாதித்தார்கள். Have you ever understood how you made it even though you were not qualified to make it because you didn't have the ingredients to make it? சாதிப்பதற்கு எந்த விதத்திலும் உங்களுக்கு அத்தாட்சிகள், உங்களுக்கு காரணங்கள் இல்லாமல் இருந்தபோதும் நீங்கள் சாதித்தீர்கள் என்பதை நீங்கள் என்றைக்காக உணர்ந்திருக்கிறீர்களா? I'm telling you, God has some stuff that even though you can't swim, He's got stuff waiting to take you to your destiny, or at least to the land. உங்களால் நீச்சல் அடிக்க முடியாது என்றாலும் கூட அந்த கரைக்கு சேர்வதற்கென்று தேவன் உங்களிடத்திலிருந்து ஒரு காரணங்கள் வைத்திருக்கிறார். Glory to God. தேவனுக்கு மகிமை. The Bible says, வேதம் சொல்கிறது, some of them made it holding on to pieces of the wreck. அந்த உடைந்த கப்பல் துண்டுகளை சிலர் பிடித்துக் கொண்டார்கள். Everybody made it. எல்லாரும் சென்றடைந்தார்கள். Not one was lost. ஒருவரும் தப்பி போகவில்லை. Not one was drowned. ஒருவரும் மூழ்கி போகவில்லை. Why? ஏன்? Because God said so. The Bible says they all made it. Some swimming, some on broken pieces. தேவன் சொன்னபடினாலே அப்படி ஆயிற்று. சிலர் நீந்தி சென்றார்கள், சிலர் உடைந்த துண்டுகள் மூலமாக தப்பி கரை சேர்ந்தார்கள். Listen to me, church. சபையை கவனித்து கேளுங்க. Some of them had to hold on to a piece of the wreck. சிலர் உடைந்த கப்பல் துண்டுகளை பிடித்துக் கொள்ள வேண்டியதா இருந்தது. Some of them had to hold on to a broken piece of wood. உடைந்த அந்த கப்பலின் துண்டுகளின் மரப்பலகைகளை பிடித்துக் கொள்ள வேண்டியது இருந்தது. Listen, கவனிங்க. they had to make it on broken pieces. உடைக்கப்பட்ட துண்டுகள் மூலமாக சென்றடைய வேண்டியதா இருந்தது. Why? ஏன்? Write this down. எழுதிக் கொள்ளுங்கள். Because God does great things with broken pieces. உடைக்கப்பட்ட துண்டுகளை கொண்டு தேவன் சிறந்த காரியங்களை செய்ய முடியும். God does great things with broken pieces. உடைக்கப்பட்ட துண்டுகளை கொண்டு தேவன் சிறந்த காரியங்களை செய்ய முடியும். Take anybody whose life is significant and great in the kingdom, they had to be broken before they could break in. தேவனுடைய ராஜ்யத்தில் வல்லமையாய் பலமாய் கிரியை செய்கிற மக்களை பாருங்கள், அவர்கள் செய்வதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டிருக்க வேண்டும். Amen. Amen. In order for them to break in, they had to be broken. அவர்கள் அப்படி உடைவதற்கு உடைக்கப்பட வேண்டும். They broke in because they were broken. அவர்கள் உடைக்கப்பட்டபடினாலே உடைந்து போனார்கள். Are you getting what I'm saying? They broke in because they were broken. அவர்கள் உடைந்தபடினாலே உள்ளாக உடைந்து போனார்கள். You see, they broke in, BROKE,
S-I-N. They broke into their destiny. அவர்கள் லக்குக்குள்ளாக உடைந்து விட்டார்கள். But ஆனால் they broke in only because they were broken. அவர்கள் உடைக்கப்பட்டபடினாலே உள்நுழைந்தார்கள். Amen. God sent me to tell you, though your life has been broken by abuse, by hurts, by things of the past, by things that you did, by things that you thought, by decisions that you made, God said, don't worry, I can make great things out of broken pieces. உங்கள் வாழ்க்கையிலே தவறாய் நடத்தப்பட்டது நிமித்தமாக உங்கள் வாழ்க்கை உடைந்து வருந்தால் கூட தேவன் சொல்கிறார், உடைக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கையிலிருந்து நான் மகத்தான காரியங்களை செய்வேன். Glory to God. Write this down, please. Because the purpose of God is greater than the brokenness of man. மனிதனுடைய உடைந்த நிலை காட்டிலும் தேவனுடைய நோக்கங்கள் மேலானவைகள். But the breaking is not the pleasurable moment. ஆனால் உடைக்கப்படுகிற வேளை ஒரு இன்பமான வேளை அல்ல. The breaking is a painful moment. உடைக்கப்படுகிற வேளை வலியின் வேளை. The breaking is a moment where you don't want to go through it. அந்த உடைக்கப்படும் பொழுது அந்த வேளை செல்ல வேண்டாம் என்ற எண்ணம் உண்டு. People don't like the process, but if you don't go through the process, you won't make the progress. ஜனங்களுக்கு அந்த வழி பிடிப்பதில்லை, அந்த வழிக்குள்ளாக செல்ல வேண்டிய இல்லை என்று சொன்னால் வாழ்விலே முன்னேற்றம் இல்லை. Hear me good tonight. கவனிங்கள். The purpose of God is greater than the brokenness of man. மனிதனுடைய உடைந்த நிலைமை காட்டிலும் தேவனுடைய நோக்கங்கள் மேலானவைகள். If you are right now here, நீங்கள் இப்பொழுது இங்கே இருக்கிறீர்கள், and you bear witness that there have been some moments in your life where all that you held on to was a piece of broken wood. உங்கள் வாழ்க்கையை பிடித்துக் கொண்டிருந்தது எல்லாமே மட்டுமாய் உடைக்கப்பட்ட துண்டுகள் என்று சொல்லி சாட்சியிடுகிறீர்கள். You are saying, well, pastor, there have been some moments in my life where I just made it to the next day holding on to a broken piece of wood. My life was fragmented, broken. ஆமா பாஸ்டர், என்னுடைய வாழ்க்கை சுக்குநூறாய் உடைக்கப்பட்டிருந்தது. உடைக்கப்பட்ட அந்த துண்டை பிடித்துக்கொண்டே நான் கடந்து சென்றேன். அடுத்த நாளுக்குள்ளாக நான் வந்து விட்டேன். You didn't have a whole ship. உங்களுக்கு ஒரு உடைக்கப்பட்ட You didn't have the whole ship. முழு கப்பல் இல்லை அங்கே. All that you had உங்களுக்கு இருக்கிற எல்லாமே was a broken piece of wood. உடைக்கப்பட்ட கப்பல் பலகைகள். All that you had was a little piece of wood to remind you that God doesn't need the whole ship to get you to the place where he wants you. He can take your broken pieces and lead you to a shore. உங்கள் லக்குக்கு நேராக நடத்தி செல்வதற்கு தேவனுக்கு உங்களுக்கு ஒரு படகு கப்பல் தேவையில்லை. ஆனால் உடைக்கப்பட்ட படகின் மீது உங்களை உங்கள் லக்குக்கு நேராக நடத்த முடியும் என்பதை உங்களுக்கு ஞாபகமூட்டுவதுதான் இந்த உடைக்கப்பட்ட துண்டுகள். All that you had அவருக்கு இருந்ததெல்லாம் was this much. இந்த சிறிய பலகை தான். Just a broken piece of wood. உடைக்கப்பட்ட மரப்பலகை. And to some ஒரு சிலருக்கு it was broken. உடைந்திருந்தது. Others, மற்றவர்கள் they discarded it. அதை தள்ளிவிட்டார்கள். தூக்கி எறிந்து விட்டார்கள். They discarded, they threw it away. தூக்கி எறிந்து விட்டார்கள். Others, மற்றவர்கள் they used it அதை பயன்படுத்தினார்கள். for the fire. They used it as firewood. அதை ஒரு எரிகிற நெருப்புக்கென்று பயன்படுத்தினார்கள். விறகு கட்டையாக பயன்படுத்தினார்கள். See, different people take broken things and do different things with it and use it for different purposes. வெவ்வேறு மக்கள் அந்த உடைக்கப்பட்ட பலகை எடுத்து வெவ்வேறு காரியங்களை எடுத்து செய்கிறார்கள். Some threw it away. சிலர் தூக்கி எறிந்தார்கள். Some used it for firewood. சிலர் விறகு கட்டையாக எடுத்து Some looked பயன்படுத்தினார்கள். at it as just some broken piece of useless, timber. எந்த ஒரு எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு மரக்கட்டை என்று சிலர் எண்ணினார்கள். But ஆனால் you held on to it நீங்கள் அதை பிடித்துக் கொண்டீர்கள். and made it. சென்றடைந்தீர்கள். You should have drowned. நீங்கள் மூழ்கி போயிருக்க வேண்டும். You did not know how to swim. நீங்கள் நீச்சல் அடிக்கிறதுக்கு எப்படி என்று தெரியாது உங்களுக்கு. You never learned it. நீங்கள் அதை கற்றறிந்திருக்கவில்லை. You didn't become an expert in it. நீங்கள் அதிலே சாதனையாளர்களா இல்லை. And yet you're caught in the middle of the sea. ஆனால் நீங்கள் அந்த கப்பலின் கடலின் மத்தியிலே The பிடிக்கப்பட்டீர்கள். ship is not taking you where it's supposed to. கப்பல் எங்கே செல்ல வேண்டுமோ அதற்கு இப்பொழுது கப்பல் செல்லவில்லை. The things that you trusted in has gone, into pieces. நீங்கள் எதை நம்பி இருந்தீர்களோ அது இப்பொழுது நொறுங்கி போனது. And all that you have to make it a show is this broken piece. நீங்கள் பார்ப்பதற்கு பிடித்துக் கொடுப்பதெல்லாம் உடைக்கப்பட்ட இந்த துண்டு மாத்திரமே. You should have drowned. நீங்கள் மூழ்கி இருக்க வேண்டும். But you didn't. நீங்க மூழ்கவில்லை. Someone looks at you யாரோ உங்களை பார்த்து and asks you, உங்களை பார்த்து கேட்கிறாங்க,
What is that little piece of broken wood hanging on your mantle? உங்கள் தோள் மீது சுமந்து கொண்டிருக்கிற இந்த சின்ன உடைந்த பலகை என்னத்திற்கு? What's that broken piece on your clothes, pastor? உங்களுடைய இந்த உடைந்த பலகை எதுக்கு பாஸ்டர்? It's on your clothes. It's on your clothes. It's stuck to your clothes. உங்களுடைய உடைகளோடு. What are you doing with that little piece of broken wood? அந்த உடைந்த துண்டுகளை கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? Listen. கவனிங்க. You call that a broken piece of wood. நீங்கள் அதை உடைந்த துண்டுகளாக பார்க்கிறீர்கள். But I call it the means by which I have been saved. நான் ரட்சிக்கப்பட்ட வழியாக நான் அதை பார்க்கிறேன். I see it as the thing that God used to save my life. தேவன் என் வாழ்வை ரட்சிக்க பயன்படுத்தின பலகையை நான் பார்க்கிறேன். A lot of times in your life, அநேக வேளை உங்கள் வாழ்க்கையிலே what looks insignificant to others is the very thing you had to hold on to make it. அநேக வேளை மற்றவர்களுக்கு அது பிரத்யேகமாய் காணப்படாதவர்கள் உங்களை காப்பாற்றும்படி இருந்தது. Listen, a lot of people don't like to be broken. அநேக மக்கள் உடைக்கப்படுவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. But if you want to receive the PRIZE, you have to pay the PRICE. There is a price for a price. அந்த உடைக்கப்படுவதற்கென்று ஒரு விலைக்கரையும் நீங்கள் செலுத்தியாக வேண்டும். Amen. Amen. That's why we need to learn to worship with our wounds. ஆகவேதான் நமது காயங்களோடு நாம் ஆராதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். We need to praise with our problems. பிரச்சனையோடு தேவனை துதிக்க வேண்டும். And move with our mess. நமது குழப்பங்களோடு நாம் கடந்து செல்ல வேண்டும். And sing with our sorrow and dance with our droughts. துக்கத்தின் மத்தியிலும் நடனமாட வேண்டும். நமது துயரத்தின் மத்தியிலும் நாம் தேவனை துதிக்க வேண்டும். You have to dance through your droughts. உங்கள் வறட்சிகள் மூலமாக தேவனை துதிக்க வேண்டும். All right, through your famine, through your dryness, through your droughts, you have to learn to dance through them. வறட்சிகள் மூலமாக பஞ்சங்களுக்குள்ளாக உங்களுடைய தாழ்ச்சிகளுக்குள்ளாக நீங்கள் நடனமாடி தேவனை துதிக்க வேண்டும். Amen. Amen. Let me say that again. Learn to worship with your wounds. உங்கள் காயங்களுக்குள்ளாக தேவனை துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். And learn to praise with your problems. உங்கள் பிரச்சனைகள் மத்தியிலும் தேவனை துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். And learn to move with the mess. அந்த குழப்பத்தோடு செல்வதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். Learn to sing with your sorrow. உங்கள் துக்கத்திலும் பாட கற்றுக்கொள்ளுங்கள். And learn to dance through your droughts. உங்கள் வறட்சியிலும் நடனமாட கற்றுக்கொள்ளுங்கள். I wish I had a witness in here. Because if God said you will make it, church, you will make it. நீ சாதிப்பாய் என்று கர்த்தர் சொல்லிவிட்டால் நிச்சயமாகவே நீ சாதிப்பாய். And let me tell you this. நான் சொல்லட்டும். When you are in Christ, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது you already made it. நீங்கள் ஏற்கனவே சாதித்து விட்டீர்கள். Come on, high five your neighbor and say you already made it. You already made it. You already made it. ஏற்கனவே சாதித்து விட்டீர்கள். High five the other neighbor and say you already made it. ஏற்கனவே சாதித்து விட்டீர்கள். High five 3 people and say you already made it. You already made it. Come on, talk to me somebody. Say I already made it. நான் ஏற்கனவே சாதித்து விட்டேன். Say I already made it. ஏற்கனவே சென்றடைந்து விட்டேன். Because if you are in Christ, you already made it. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நீங்கள் ஏற்கனவே சென்றடைந்து விட்டீர்கள். If you are already in Christ and Christ is in you, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்து உங்களுக்குள்ளும் இருந்தால், for the Bible says in him we live and move and have our being. Glory to God. அவருக்குள் நாம் இருக்கிறோம், அசைகிறோம், பிழைக்கிறோம் என்று. Amen. Amen. If you are already in Christ, நீங்கள் ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் இருந்தால், then I say to you tonight, நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், you are already safely on shore. நீங்கள் ஏற்கனவே மிக பத்திரமாய் காட்சியில் இருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. You are already safely on shore. நீங்கள் ஏற்கனவே பத்திரமாய் காட்சியில் இருக்கிறீர்கள். காட்சி அல்ல, கடற்கரையில் இருக்கிறீர்கள். கரை வந்து சேர்ந்துட்டீங்க. பாதுகாப்பாய் வந்து சேர்ந்துட்டீங்க. பத்திரமாய் வந்து சேர்ந்துட்டீங்க. Hello, are you there? I have reached safely on shore. நான் ஏற்கனவே பத்திரமாய் கரை சேர்ந்து விட்டேன். My God. Are you listening to what I'm saying to you, church? கவனிக்கிறீங்களா? Listen, I dare you to prophesy and say, I already made it. நான் ஏற்கனவே சென்றடைந்து விட்டேன் என்று தீர்க்கதரிசனமாய் சொல்கிறேன். No, I didn't say to say amen. I said, say, I already made it. ஏற்கனவே வந்தடைந்து விட்டேன். Say, prophesy to yourself and say, I already made it. உங்களுக்கு பார்த்து நீங்களே சொல்லுங்க, நான் ஏற்கனவே வந்தடைந்து விட்டேன். Say it really loud. சத்தமா சொல்லுங்க உங்களுக்கு. You need to hear yourself. நீங்க சொல்றதை நீங்களே கேட்கணும். Did you hear yourself? கேட்டீங்களா? All right, now say it so that the next person can hear it.
Now say it so that the last person on your row can hear it. That's good. Some of you got the rhythm. You got the rhythm. See, it's important because when you have the rhythm, you have the dance. தாளம் இருக்குமா You have the நடனம் flow. தாளமா You have the flow. It's important for us to understand that I already made it because I'm in Christ. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினாலே நான் ஏற்கனவே கரை சேர்ந்து விட்டேன். Listen, don't be afraid of what's happening around you. என்ன உங்களை சுற்றி நடக்கிறது என்பதை குறித்து கவலைப்பட வேண்டாம். Amen. Amen. Say, I already made it. ஏற்கனவே வந்தடைந்து விட்டேன். Prophesy and say, my family already made it. என் குடும்பம் ஏற்கனவே வந்தடைந்து விட்டது என்று தீர்க்கதரிசனமாக சொல்லுங்கள். Prophesy and say, parents, my children already made it. பெற்றோரே உங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, தீர்க்கதரிசனமாக என் பிள்ளைகள் வந்தடைந்து விட்டார்கள். They might be running wild, but say, I believe they already made it. அவர்கள் தூரமாய் ஓடிக்கொண்டிருக்கலாம், ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் அவர்கள் வந்தடைந்து விட்டார்கள் என்று. Come on, say, they already made it. அவர்கள் ஏற்கனவே வந்தடைந்து விட்டார்கள். Prophesy and say, my dream is already there. தீர்க்கதரிசனமாக சொல்லுங்க, என்னுடைய கனவு ஏற்கனவே வந்து சேர்ந்துட்டு. Ayyo. Come on, say, my dream is already there. தமிழ்ல சொல்லுங்க போ. என் கனவு ஏற்கனவே வந்தடைந்து விட்டது. என் கனவு ஏற்கனவே அங்க இருக்குது. ஆயத்தமாய் பார்சல் பண்ணி பேக் பண்ணி gift wrapper எல்லாம் போட்டு ரெடியா இருக்குது. வந்து சேர்ந்துருச்சு. பிரிக்கிறது தான் நம்ம வேலை. அதுவே ஒரு பெரிய பாடம் மாதிரி நடந்துக்கிறோம். நான் பிரதர் இதை பிரிக்கணும். வந்துருச்சுன்னு வார்த்தை சந்தோஷம் இல்லை, இது பிரிக்கணுமா? Say, it's already there. ஏற்கனவே இருக்கிறது. Come on, say, my vision is already there. என் தரிசனம் அங்கே இருக்கிறது. Amen. Amen. Say, my faith is already there. என் விசுவாசம் ஏற்கனவே இருக்கிறது. Say, my blessing is already there. என்னுடைய ஆசீர்வாதம் ஏற்கனவே இருக்கிறது. Say, my miracle is already there. என்னுடைய அற்புதம் ஏற்கனவே இருக்கிறது. Say, my anointing is already there. என்னுடைய அபிஷேகம் ஏற்கனவே இருக்கிறது. Say, my breakthrough is already there. என்னுடைய முன்னேற்றம் ஏற்கனவே இருக்கிறது. Say to yourself, I made it. I made it. Now clap for yourself right now. உங்களுக்கு நீங்களே கையெழுத்து தட்டி விடுங்க. Clap for yourself. Clap for yourself. You made it. You made it. You made it. You made it. Wet, but you made it. Shivering, but you made it. Broken, but you made it. Hurting, but you made it. Messed up, but you made it. உடைக்கப்பட்டீர்கள், காயப்பட்டீர்கள், நொறுக்கப்பட்டீர்கள், குளிரில் நடுங்கிக் கொண்டீர்கள், ஆனாலும் நீங்கள் வந்தடைந்து விட்டீர்கள். Disappointed, but you made it. ஏமாற்றமானாலும் வந்தடைந்து விட்டீர்கள். Depressed, but you made it. மன அழுத்தமானாலும் வந்தடைந்து விட்டீர்கள். Crying, but you made it. அழுது கொண்டீர்கள், ஆனாலும் வந்தடைந்து விட்டீர்கள். Weeping, but you made it. அழுதீர்கள், வந்தடைந்தீர்கள். Shaken, but you made it. நடுங்கிக் கொண்டீர்கள், வந்து சேர்ந்தீர்கள். Rocked back and forth, but you made it. முன்னும் பின்னும் அலைக்கப்பட்டீர்கள், அலைக்கழிக்கப்பட்டீர்கள், ஆனாலும் வந்து சேர்ந்து விட்டீர்கள். Thrown up and down, but you made it. மேலும் கீழுமாய் தூக்கி எறியப்பட்டீர்கள், வந்து சேர்ந்து Somebody விட்டீர்கள். shout, I made it. வந்தடைந்து விட்டேன். And so Acts 28 verse 1 onwards says, அப்போஸ்தலர் 28 அதிகாரம் 1 வசனம் வரைக்கும். now when they had escaped, then they found out that the island was called Malta. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். And the natives showed us unusual kindness, for they kindled a fire and made us all welcome because of the rain that was falling and because of the cold. அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல, அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிர்க்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். But when Paul had gathered a bundle of sticks and laid them on the fire, a viper came out because of the heat and fastened on his hand. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. So Paul makes it, but he's drenched. பவுல் வந்தடைந்து விட்டார், ஆனால் he's wet, he's all wet. அவர் முழுதும் நனைந்திருக்கிறார். They are all wet because, you know, some of them swam and some of them came holding on to broken pieces of the ship. அவர்கள் எல்லோரும் நனைந்திருக்கிறார்கள், ஏனென்றால் சிலர் நீந்தி வந்தார்கள், சிலர் உடைந்த கப்பலின் துண்டுகளை மரத்துண்டுகளை பிடித்து வந்தார்கள். Wet, messed up, but you made it. Hallelujah. நனைந்து எவ்வளவு குழப்பத்தின் மத்தியிலும் வந்து சேர்ந்து விட்டோம். Looking all awry in your appearance, but you made it. தோற்றத்தில் அத்தனை பயங்கரம், ஆனாலும் வந்து சேர்ந்து விட்டோம்.
clothes all torn, hair all in a different, mode altogether. But you made it. தலைமுடியெல்லாம் சிதைந்திருக்கிறது, உடம்பெல்லாம் ஆடையெல்லாம் கிழிந்திருக்கிறது, ஆனாலும் வந்து சேர்ந்து விட்டோம். The makeup has been messed up, but you made it. அந்த பூச்சிகள் எல்லாம் போய்விட்டது, ஆனாலும் வந்து சேர்ந்து விட்டோம். How good it is when you make it. Sometimes just making it makes you want to shout. Amen. After all, if you have been in that sea and if you thought, oh, it's all going to be over, I'm not going to make it. I'm not going to make it to Rome. I'm not going to make it to this coast. I'm not going to make it to that future. I'm not going to make it in life. I'm never going to get married. I'm never going to have this. I'm never going to have children. Excuse me? If you just make it to show, you'll be shouting. நீங்கள் அந்த இதை செய்து முடிப்பதில்லை, நான் ரோமாபுரிக்கு சென்றடைவதில்லை, எனக்கு குழந்தை பெற்றெடுக்க போதில்லை, அந்த படிப்பு கிடைக்க போதில்லை, எல்லாம் சொல்லி போனவும் அந்த கரைக்கு வந்து சேர்ந்து விட்டீர்கள். And the Bible says, வேதம் சொல்கிறது, they get some firewood and put it there. அவர்கள் ஒரு சில நெருப்பு விறகு கட்டைகளை எடுத்து நெருப்புக்காக வாரி இறைக்கிறார்கள். I'm going to warm this thing up. நான் அனல் ஏற்றும்படி செய்கிறேன். I'm going to put some more heat here. ஒரு சில அந்த தணலை இன்னும் அதிகப்படுத்துகிறேன். And the Bible says, வேதம் சொல்கிறது, Paul puts some more wood. பவுல் மற்றும் சில விறகுகளை வாரி போடுகிறார். He puts some more firewood in there because it's too cold and they're wet and they're shaking and they're shivering. அவர்கள் குளிரின் நிமித்தமாக மழை நிமித்தமாக நடுங்கிக் கொண்டு இருக்கிறபடினாலே பவுல் இன்னும் ஒரு சில விறகுகளை எடுத்துக்கொண்டு போடுகிறார். Then all of a sudden, திடீரென்று this snake jumps out. இந்த பாம்பு புறப்பட்டு வருகிறது. Listen to me carefully. கவனித்துக் கொள்ளுங்க. This man is drenched. இந்த மனிதன் நனைந்திருக்கிறான். And he made it. வந்தடைந்து விட்டான். And this snake comes out. இந்த பாம்பு வெளியே வருகிறது. Now under normal circumstances, பொதுவான சூழ்நிலைகளிலே, if a viper jumps out of the fire and fastens itself onto your hand, நெருப்பின் கட்டைகளிலிருந்து ஒரு விரியன் பாம்பு தாவி பிடித்து கவி பிடிக்குமானால் and gets onto your hand, உங்கள் கரத்தை வருமானால், whether you believe it or not, நம்புறீங்களோ இல்லையோ, there is a possibility that you will lose your composure. You will lose your composure. You will lose your calmness. உங்கள் அமைதியை இழப்பீர்கள். Right? If a viper gets onto your hand. பொதுவா ஒரு பாம்பு கையில தொத்திக்கிச்சுனா, right? All right. And you say, praise the Lord. Hallelujah. Oh, viper. Oh, விரியன் பாம்பே. How good you look. எவ்வளவு அழகா இருக்க. So nice to see you. பார்க்கிறதுக்கு ரொம்ப. Welcome to the party of survivors. இந்த பிழைத்திருக்கிறவருடைய கொண்டாட்டத்துக்கு வந்து சேரு. Would you do that? செய்வீங்களா? If the snake gets onto your hands, பாம்பு உங்க கரங்கள வந்துச்சுனா, well, I don't have to show you. உங்களுக்கு காட்டணும் அவசியம் இல்ல. You know what you will do. என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியும். You will lose all composure. Listen, I don't care what your title may be. உங்களுடைய பட்டம் எதுவாய் இருந்தாலும் எனக்கு ஒரு பொருட்டல்ல. Where you studied, whether it's Harvard or Oxford or Yale, ஹார்வர்டோ ஆக்ஸ்போர்டோ or Regent or Cambridge, கேம்பிரிட்ஜில் எங்க படித்தாலும், எங்க படித்திருந்தாலும், wherever you studied under, எதற்கீழாக நீங்கள் படித்திருந்தாலும், if a viper jumps out of the fire and fastens itself onto your hand, ஒரு விரியன் பாம்பு துள்ளி குதித்து உங்கள் கரத்தை கவ்விக்கொண்டால், listen, கவனிங்க, all of your degrees and your pedigrees and all of that won't stand when a viper is on your hand. You won't be Mr. Dignified PhD, Doctor so-and-so, Reverend so-and-so, Bishop so-and-so, Apostle so-and-so, Evangelist so-and-so, Prophet so-and-so. Oh, it won't work. நீங்க ரொம்ப மெதுவா நளினமா நடந்து கொள்ள மாட்டீங்க. கரத்துல தவி பிடித்த உடனே தூக்கி எறிந்து உங்க பட்டம், படித்த எண்ணங்கள், படிப்புகள் எல்லாத்தையும் தூக்கி உதறி விடுவீர்கள். You can be the greatest scientist, but if a viper gets onto your hand, scientist or not, you will show your colors. பெரிய விஞ்ஞானியா இருக்கலாம், ஆனா விஞ்ஞானிக்கு ஒரு பாம்பு கையில கவி கொண்டால் அதை திறந்து விடுவார். Okay, I think you know what I mean. I don't have to go very much into this, right? You know what I'm meaning. None of us will take to it lightly if a viper gets onto your hand. ஒரு விரியன் பாம்பு உங்க கரத்தை கவ்விக்கொண்டால் அதை நீங்கள் அத்தனை எளிதாக எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. Because it's one of the most poisonous serpents on the face of the earth. பூமியிலே மிகவும் கொடிய விஷமுள்ள பாம்புகளில் ஒன்று. But this is Paul.
ஆனால் இது பவுல். This is the apostle Paul. இது அப்போஸ்தலனாகிய பவுல். This is the survivor of the storm. அந்த தப்பிப்பிழைத்தவர்களில் ஒருவர். He is the man of God with the word of God. தேவனுடைய மனிதர், தேவனுடைய வார்த்தை பெற்றிருந்த மனிதர். And the snake comes out and fastens on his hand. பாம்பு வந்து இவருடைய கரங்களை பற்றிக் கொண்டது. Now, imagine with me if Paul would have had a conversation with the viper. பவுல் அந்த விரியன் பாம்போட ஒரு உரையாடல் வைத்திருக்கான்னு சொல்லி வைத்துக்கொள்வோம். All right, just use your power of imagination. உங்கள் கற்பனைக்குள்ள கடந்து வாருங்கள் இப்படியாக. And just look, you'll come with me and let's sit around Paul, and Paul is having a conversation with the serpent, with the viper. பவுல் இப்படியாக அந்த விரியன் பாம்பை வச்சிட்டு ஒரு பேச்சு பேசுறார். It would have sounded like this to you. இப்படியாக இருக்கும். He would have looked at it. Listen. Do you know who you have latched yourself onto? ஒரு பாம்பை பார்த்து நீ யாரை கவி பிடிச்சிருக்கன்னு உனக்கு தெரியுமா? Do you know who you are coming after? யாருக்கு பின்பாக நீ வந்து கொண்டிருக்க தெரியுமா? I just went through a storm. இப்பொழுதுதான் ஒரு புயலின் வழியாக கடந்து வந்திருக்கிறேன். My ship was broken. என்னுடைய கப்பல் நொறுங்கி போனது. I was shipwrecked and my ship fell apart. என்னுடைய கப்பல் நொறுங்கினது, எல்லாம் நொறுங்கி போனது. In other words, மறுவார்த்தையிலே, do you have any idea what I just survived, Mr. Serpent, Mr. Viper, or Miss Viper? I don't know who it was. All right. But do you have any idea what I just survived? நான் எதற்காக தப்பி பிழைத்தேன் என்பது உனக்கு தெரியுமா விரியன் பாம்பே? Do you know what I just went through to get here? இங்க வருவதற்கு நான் என்ன செய்தேன் என்று உனக்கு தெரியுமா? Listen. கவனிங்க. You used to scare me before. இதற்கு முன்பாக என்னை நீ பயமுறுத்தியிருக்கலாம். But never again. ஆனால் மீண்டும் ஒரு நாளும் அல்ல. Because ஏனென்றால் I've been through too much in my life. என் வாழ்க்கையில் அத்தனை அதிகமாக நான் கடந்து வந்திருக்கிறேன். When you've been through storms, church, சபையை நீங்கள் புயல் வழியாக கடந்து வந்திருந்தால், when you have been through your storms and your ship has been, broken into pieces, உங்கள் புயல் வழியாக நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள், உங்கள் கப்பல் சுக்குநூறாய் நொறுங்கி போயிருக்கிறது. when you have survived a shipwreck, நீங்கள் கப்பல் சேதத்தின் மத்தியில் பிழைத்திருக்கிறீர்கள். let me tell you this tonight. இதை உங்களுக்கு சொல்லட்டும். The things that used to make you run before, இதற்கு முன்பாக உங்களை ஓடச் செய்த காரியங்கள் are now shaken off. இப்பொழுது உதறி எறியப்படுகிறது. Amen. Amen. The thing that you have said and run away from, நீங்கள் எதை பார்த்து என்று அலறி ஓடுவீர்களோ, the thing that you have screamed and run away from, நீங்கள் எதை பார்த்து அலறி ஓடுவீர்களோ, but now ஆனா இப்பொழுது you carry the anointing to shake it off. அதை உதறி எறிவதற்கு நீங்கள் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள். Touch your neighbor and say, shake it off. Shake it off. Shake it off. தூக்கி எறி. Amen. அதை உதறி விடு. You have the anointing to shake it off. அதை உதறி விடுவதற்கு நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள். Look at your neighbor and say, you have the anointing to shake it off. You have the anointing to shake it off. Amen. Amen. You have the anointing to shake it off. அதை உதறி விடுவதற்கு நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள். Good God, I feel the anointing in here. You have the anointing to shake it off. அதை உதறி விடுவதற்கு நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள். Amen. Amen. I just went through the storm, but I made it. இப்பொழுதுதான் புயல் வழியாக கடந்து சென்றேன், நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறேன். I was shipwrecked, but yet I am standing here. கப்பல் சேதத்தின் மத்தியிலும் இருந்தேன், ஆனால் இப்பொழுது இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். Everybody say, I'm still standing. I am still standing. நான் இன்னும் நின்று கொண்டிருக்கிறேன். Then shake it off, church. அப்படினால் சபை அதை உதறிவிடு. Shake it off. அதை உதறிவிடு. Because now you carry the anointing to shake it off. அதை உதறிவிடும்படியான அபிஷேகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது. See, as Paul was trying to build up the fire, பவுல் அந்த அக்கினியை மூட்டுவதற்கு முயற்சி செய்கிறார். a poisonous viper sprang from the sticks and fastened itself onto Paul's hand. அந்த விறகுகளை பொறுக்கும் பொழுது அந்த விறகுகளிலிருந்து வந்த ஒரு விரியன் பாம்பு அவன் கையை கவி பிடித்துக் கொண்டது. Listen. கவனிங்க. What were they trying to do? என்ன செய்ய முயற்சி செய்றாங்க? The Bible says வேதம் சொல்கிறது that the natives showed unusual kindness in lighting up a fire. அந்த தீயை மூட்டுவதற்கென்று அனல் மூட்டுவதற்கென்று அந்த அந்நியராகிய அந்த தீவார் அதிக கரிசனை கொண்டார்கள், அன்பு செலுத்தினார்கள். And they lit a fire to warm them. அவளை அனல் மூட்டுவதற்கென்று நெருப்பு மூட்டுகிறார்கள். Here's the point. இங்கதான் குறிப்பு. Paul and all the others
are wet and they are cold and they are shivering. பவுலும் அவர்கள் கூட வந்த மற்றவர்களும் நனைந்திருக்கிறார்கள், அவர்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். The world out there is wet, is cold, and they are lifeless. வெளியே இருக்கிற அந்த உலகமானது நனைந்திருக்கிறார்கள், குளிர்ந்திருக்கிறார்கள், வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறார்கள். And the church is supposed to light the fire. சபை அந்த அக்கினியை மூட்ட வேண்டும். The church has got to warm the fire for those whose hearts are cold. They are hearing the word, they are hearing the gospel, they are hearing the preaching, but they ignore it. அவர்கள் இந்த குளிர்ந்த இருதயமுள்ள அந்த வெளியே இருக்கிற அந்த மக்களுக்கு சபைதான் அந்த அக்கினியை மூட்ட வேண்டும். We've got to light the fire. நாம் அந்த அக்கினியை நாம் தான் மூட்ட வேண்டும். They are hearing the gospel. அவர்கள் சுவிசேஷத்தை கேட்கிறார்கள். They are hearing the preaching. பிரசங்கத்தை கேட்கிறார்கள். But they go back and do the same things. பின்பாக சென்று மீண்டும் அதே தான் செய்கிறார்கள். ஏன்? Because they have no fire to overcome. அது மேற்கொள்ளும்படியான ஒரு அக்கினி அவர்களுக்கு இல்லாமல் இருப்பதனால. I'm telling you tonight, church, you and I are responsible to light the fire so that the cold souls out there can come off the ship, can come off the storm, can come off the sea and be warmed in the church through the fire of the Holy Spirit. வெளியே இருக்கிற அந்த குளிர்ந்த இருதயமுள்ள வாழ்வு இல்லாத அந்த குளிர்ந்த நிலையில் இருக்க மக்களுக்கு சபை அனல் மூட்டி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அந்த அனலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். They lit the fire. அவர்கள் அக்கினி மூட்டினார்கள். Now Paul is not the kind of person that will come under the warmth of somebody else's anointing alone. வேற யாரோட அபிஷேகத்தின் கீழாக வந்து சேருகிற ஒரு மனிதர் பவுல் அல்ல. He might welcome it, அவர் வரவேற்பார், but he's not going to be quiet. ஆனால் அமைதலாய் இருக்கிற மனிதர் அல்ல. He's going to also get involved in the fire. அந்த அக்கினியிலே அந்த நெருப்பிலே அவரும் ஈடுபாடு கொடுக்கிற ஒரு மனிதர். That's the apostle Paul. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல். He பவுல். will get into the anointing where it is. அந்த அபிஷேகம் எங்க இருக்கிறதோ அந்த அபிஷேகத்துக்குள்ள அவர் கடந்து வருவார். And so the Bible says, வேதம் சொல்கிறது, when Paul had gathered a bundle of sticks and laid them on the fire. பவுல் சிலவர்களை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் என்று. My brothers and sisters, we are also responsible to get into the anointing and get the baptism of the Holy Spirit and fire and begin to walk in the newness of the anointing of God. நாம் அந்த தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த அபிஷேகத்தின் வல்லமையிலே நாம் கடந்து செல்ல வேண்டியது, நாம் செல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது, கடமையா இருக்கிறது. The Bible says வேதம் சொல்கிறது, that when he brought the sticks அவர் அந்த விறகுகளை கொண்டு வரும்போது and put it on the fire, அந்த நெருப்பின் மேல் போடும்போது the serpent because of the heat came out அந்த நெருப்பின் நிமித்தமாக பாம்பு வெளியே வந்தது and fastened itself on Paul's hand. பவுலுடைய கரங்களை சுற்றிக் கொண்டது, பற்றிக் What கொண்டது. did Paul do? பவுல் என்ன செய்தார்? Well, he didn't scream like a girl ஒரு ஸ்திரீ போல அவன் கத்தவில்லை, and run கூச்சலிடவில்லை, from the fire, அந்த நெருப்பிலிருந்து ஓடவில்லை. right? He didn't stop doing what he was doing, அவர் செய்கிறதை அவர் நிறுத்தவில்லை. and he didn't lose his faith in God when the snake came. அந்த பாம்பு வரும்பொழுதும் தேவன் மேல் இந்த விசுவாசத்தை விட்டுவிடவில்லை. Verse 5 says, 5ஆம் வசனம் சொல்கிறது, but he shook off the creature into the fire and suffered no harm. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். The good news is that when you are moving in the power of the Holy Spirit, நற்செய்தி என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையில் நீங்கள் செல்லும் பொழுது, and you come under attack, தாக்குதலுக்குள்ளாய் நீங்கள் வரும்பொழுது, you can shake it off into the fire. நீங்கள் அதை அக்கினிக்குள்ளாக தூக்கி எறியவிடலாம். Bishop G.E. Patterson said, பிஷப் ஜி பேட்டிசன் இப்படியாக சொல்கிறார், when you are baptized in the Holy Spirit and fire, நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே வல்லமையால் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது, அவர் சொல்கிறார், you can shake the snakes off into the fire. நீங்கள் அந்த பாம்பை அக்கினியிலே உதறி போடலாம். The fact is உண்மை என்னவென்றால், that the devil is going to attack the people of fire. அக்கினியாய் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை சத்துருவானவன் தாக்குகிறான். The fact is the devil is going to attack the people of God. தேவனுடைய பிள்ளைகளை சத்துருவானவன் பிசாசானவன் தாக்குகிறான். The serpent is going to come out of the sticks and try to attach itself to you. அந்த விறகிலிருந்து அந்த நெருப்பிலிருந்து புறப்பட்ட அந்த பாம்பை போல் பாம்பு வந்து உங்களை தாக்கும். It will try to sink its fangs into your flesh. உங்கள் மாம்சத்தில் தன் விஷத்தை ஏற்ற முயற்சி செய்யும். But you need to know tonight that you can shake it off. நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும், நீங்கள் செய்ய வேண்டியது உதறிவிடு. And Bishop Patterson said, பிஷப் பேட்டிசன் சொல்கிறார்,
that if you can't shake it off into the fire, உங்களால் அந்த அக்கினிக்குள்ளால் அதை உதறி போட முடியவில்லை என்று why சொன்னால், cannot I shake it off into the fire? If I am not baptized with the Holy Ghost and fire, how can I shake off the attack and the snake into the fire? பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் நான் நிரப்பப்படவில்லை என்று சொன்னால், அந்த அக்கினி எனக்குள்ளாக இல்லாமல் இருந்தால் நான் என்னால் எப்படி அந்த பாம்பை நெருப்பில் தூக்கிட முடியும்? You need the anointing of the Holy Spirit if you want to shake off the snakes that are caught all of you. உங்கள் வாழ்க்கை மீது பற்றி பிடித்திருக்கிற பாம்பை நீங்கள் உதறி போட வேண்டும் என்று சொன்னால், அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உங்களுக்கு அவசியம். You need the fire of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய அனல் உங்களுக்கு வேண்டும். Why? ஏன்? Because if all that you do is shake off the snake. அவர் செய்தெல்லாம் பாம்பை உதறி விட்டார். Let's say if Paul shook off that snake, பவுல் அந்த பாம்பை உதறி விட்டார் வைத்துக்கொள்வோம். the snake may crawl away for a while. ஒரு சில நாடுகளுக்கு அந்த பாம்பு உருண்டு புரண்டு இருக்கும். It would have crawled away for a little while. ஒரு சில வேளைகளுக்கு நகர்ந்து சென்றிருக்கும், ஊர்ந்து சென்றிருக்கும். But ஆனால் it will eventually creep back again to you. It will eventually come back to you. மீண்டும் அது உங்களை பார்த்தே வந்திருக்கும். It will come back again to bite you. உங்களை மீண்டும் கடிப்பதற்கு வந்திருக்கும். The Bible says வேதம் சொல்கிறது, that he shook off the snake into the fire. அந்த தீயிலே, இந்த நெருப்பிலே அந்த பாம்பை தூக்கி உதறி விட்டான். Don't shake off the snake anywhere. பாம்பை வேறெங்கும் உதறி விட வேண்டாம். Shake it into the fire. அக்கினியிலே உதறி விடுங்கள். Look at your neighbor and say, shake it into the fire. அக்கினியிலே உதறி விடுங்கள். Shake it into the fire. அக்கினியிலே உதறி விடுங்கள். Amen. Touch another neighbor and say, shake it into the fire. அக்கினியிலே உதறி விடுங்கள். Shake it into the fire. அந்த நெருப்பிலே உதறி I விடுங்கள். said, shake it into the fire. அந்த நெருப்பிலே உதறி I விடுங்கள். said, shake it into the fire. அந்த நெருப்பிலே உதறி விடுங்கள். If you want to kill the snake, shake it into the fire. அந்த பாம்பை கொல்ல வேண்டுமானால் நெருப்பிலே உதறி விடுங்கள். If you want to put an end to the thing that has been attacking you and sinking its poisonous fangs into you, shake it into the fire. உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருக்கிற காரியங்களை, உங்கள் வாழ்க்கை உங்களுக்குள்ளாக விஷத்தை ஏற்றுகிற காரியங்களை அதை அக்கினிக்குள்ளாய் தூக்கிடுங்கள். That's why some people get victory for a while. ஒரு சில மக்கள் ஒரு சில காலங்களுக்கு வெற்றி பெற்றுக் For a கொண்டிருந்தார்கள். week or a month or a year, they'll be walking in victory. ஒரு சில நாட்களுக்கு, வாரங்களுக்கு, மாதங்களுக்கு, வருடங்களுக்கு வெற்றி சென்றார்கள். Right? Why? ஏன்? They shake off the snake. பாம்பை உதறி விட்டார்கள். But they don't have the fire of the Holy Spirit in their lives. அவருடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி அபிஷேகம் இல்லை. Therefore the victories are temporary. ஆகவே தான் அவருடைய வெற்றி எல்லாம் தற்காலிகமாக இருந்தது. Few days they are away from the sin that was troubling them. ஒரு சில நாட்களுக்கு அந்த பாவம் அவளை உபத்திரப்படுத்தின பாவங்களுக்கு விலகி இருந்தார்கள். Few days they don't do the sin they used to do. அவள் வழக்கமாக செய்கிற பாவங்களை ஒரு சில நாட்கள் செய்யாமல் இருந்தார்கள். Few days they didn't watch those stuff that they used to watch. அவர்கள் வழக்கமாக பார்க்கிற அந்த காரியங்களை ஒரு சில நாட்களுக்காகவே தான் பார்க்காமல் But இருந்தார்கள். within a week they go back to watching the same stuff. ஒரு சில வாரங்களிலே மீண்டும் அவர்கள் பார்த்த And they காரியங்களை come back and say, Pastor, I don't know, you talked to me and people prayed for me, but here I'm again watching the same wrong things. அவங்க மீண்டும் வந்து சொல்றாங்க, பாஸ்டர் எனக்கு சொன்னீங்க, ஜனங்கள் எனக்கு ஜெபம் பண்ணாங்க, மீண்டும் அதே காரியத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். You know why you're going back? ஏன் திரும்ப செல்கிறீர்கள் தெரியுமா? Because you just shook it off somewhere. ஏதோ எங்கேயோ ஒரு இடத்தை தூக்கி எறிந்து விட்டீர்கள். But you have to shake it into the fire. அக்கினிக்குள்ளாக இது உதறி விடுங்கள். Are you understanding what I'm saying tonight? You got to shake the thing that is biting you, that is trying to kill you. Shake it into the fire of the Holy Spirit tonight. உங்களை கடித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில விஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த காரியங்களை பரிசுத்த ஆவியின் அக்கினிக்குள்ளாய் உதறி விடுங்கள். If you believe that, say amen. Amen. You got to shake the snakes into the fire. அந்த பாம்புகளை அந்த அக்கினிக்குள்ளாய் தூக்கி எறிய வேண்டும். You want to know what the thing that has gotten you the victory? உங்களுக்கு வெற்றி பெற்றது என்ன தெரிய வேண்டுமா? You want to know that you have gotten the victory and that this thing is never going to come back to you again, because if you shake it in the fire, that snake will never show up in your life again in the name of Jesus. அதை அக்கினியிலே நீங்கள் தூக்கி போடும் பொழுது, அந்த நெருப்பிலே போட்டு விட்டால் உங்கள் வாழ்க்கையிலே மீண்டுமாய் அது வருவதில்லை இயேசுவின் நாமத்திலே. Are you hearing what I'm saying? சொல்லுங்க. How did I get the victory? எப்படி நான் வெற்றி பெற்றுக் கொள்வது? How do I know that this thing can never come back and bite me again? இந்த காரியம் மீண்டும் வந்து என்னை கடிப்பதில்லை என்று எப்படி நான் நிச்சயித்துக் கொள்வது? Because I got the fire of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அக்கினி எனக்குள்ளாக உண்டு என்பதை நான் அறிவேன். It's the same fire that fell on the disciples on the day of Pentecost. பெந்தேகோஸ்து நாளிலே சீஷர்கள் மீது வந்து இறங்கின அதே ஆவியானவரின் You need to hear me today. என்னடா கேட்க வேண்டும்? You can't shake it off into the fire if you don't have any fire.
உங்களுக்குள் எந்த அக்கினியும் இல்லை என்றால் உங்களால் அக்கினிக்குள் தூக்கி எறிய முடியாது. You can't shake it off into the fire if your wood is wet. உங்களுடைய பலகைகள் நனைந்திருந்தால் உங்களால் அந்த அக்கினிக்குள்ள தூக்கி எறிய முடியாது. You can't shake it into the fire if the firewood has gone out. Or the fire has gone out. அந்த அக்கினி அவிந்திருக்குமானால் அணைந்து போயிருக்குமானால் உங்களால் அந்த அக்கினிக்குள்ள உங்களை தூக்கி எறிய முடியாது. You might shake it off for a day. நீங்கள் ஒரு நாளுக்கு தூக்கி எறியலாம். You might shake it off on Sunday. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதை உதறிவிடலாம். But if you didn't shake it off into the fire, அக்கினிக்குள்ளாய் நீங்கள் தூக்கி எறியவில்லை என்று சொன்னால், that sneaky snake will be waiting for you on Monday morning. அந்த மோசமான பாம்பு திங்கட்கிழமை காலைக்கென்று உங்களுக்காக காத்திருக்கும். What are you going to do tonight? இந்த ராத்திரி என்ன செய்ய போறீங்க? You heard the word. வார்த்தை கேட்டுவிட்டீர்கள். You made it on broken pieces. உடைக்கப்பட்ட பலகைகள் மூலமாய் வந்தடைந்தீர்கள். You made it wet. நனைந்து போயிருக்கிறீர்கள். You made it cold. குளிர்ந்து போயிருக்கிறீர்கள். God brought you through. தேவன் ஊடாக கடத்தி வந்தார். But now it's your time to light the fire. இப்பொழுது உங்கள் வேளை அக்கினியை ஏற்றுவது. It's your time to get the fire of the Holy Spirit back into your life. பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வது உங்கள் வேளை இப்பொழுது. It's your time to realize that the devil wants to kill you. பிசாசு உங்களை கொல்ல நினைக்கிறான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் வேளை இது. He knows no mercy. அவனுக்கு எந்த இரக்கமும் கிடையாது. The Bible says the thief comes to steal, kill and destroy. வேதம் சொல்கிறது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். I'm not finished with my subject yet. என்னுடைய பாடத்தை நான் முடித்து விடவில்லை. But let me tell you this tonight. நான் இதை சொல்லட்டும். It does not matter what you have been through. நீங்கள் எதன் வழியாக சென்றீர்கள் என்பது பொருட்டல்ல. Today get the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். Get the fire of the Holy Spirit into your life. உங்கள் வாழ்க்கையின் மீது பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்கள். So that you can shake the snakes that are latching itself onto your hand into the fire. உங்கள் கரத்தை பற்றி கவ்விக்கொண்டிருக்கிற அந்த பாம்புகளை அந்த அக்கினியில் தூக்கி எறியும்படியாக. It's time for us to get on fire for the Lord. தேவனுக்கென்று நீங்கள் அக்கினியாக இருக்க வேண்டிய நேரம். Amen. Amen. Let me tell you, the devil will never stop attacking you. நான் சொல்கிறேன், பிசாசு உங்களை தாக்குவதை நிறுத்துவதே இல்லை. He tried to, kill Paul in the sea itself. அந்த கடலில் தானே பவுலை கொல்லும்படி பிசாசு முயற்சி செய்தான். He couldn't do it. அவனால் செய்ய முடியவில்லை. Listen to me carefully. கவனித்து கேளுங்க. He tried to drown them. அவனை மூழ்கடிக்க செய்ய முயற்சி செய்தான். But ஆனால் they came up out of the sea. கடலுக்கும் மேலாக வந்தார்கள். He tried to wreck you, but you rose up out of that wreckage. அந்த உங்களை உடைக்கும்படி முயற்சி செய்தான், ஆனால் உடைக்கப்பட்டதின் மேலாக நீங்கள் வந்தீர்கள். He tried to keep you cool, and he tried to cool you off, but you lit the fire. உங்களை குளிர்ந்திருக்கிற நிலைமையிலே இருக்கும்படி செய்ய முயற்சி செய்தான், ஆனால் நீங்கள் அக்கினியை மூட்டி விட்டீர்கள். And then when you lit the fire, he tried to, bite you. அக்கினி மூட்டின மாத்திரத்திலே உங்களை கடிக்க முயற்சி செய்தான். But you shook it off into the fire. அந்த அக்கினிக்குள்ளே நீங்கள் உதறி விட்டீர்கள். The devil tried to silence your shout and wipe out your witness. உங்கள் சாட்சியை ஒன்றுமில்லாமல் செய்வதற்கென்று உங்கள் சத்தமிடுதலை அமைதலாக்க முடியாம முயற்சி செய்தான். He tried to silence your shout and wipe out your witness, but look at you, you are a survivor here tonight. உங்களுடைய குக்குரலையும் உங்கள் அமைதலாக இருக்கும்படி உங்கள் சாட்சியை ஒன்றுமில்லாமல் செய்ய முடியும் முயற்சி செய்தால் இன்றைக்கு பாருங்கள் நீங்கள் ஜீவித்திருக்கிறீர்கள். Amen. Amen. Those who are survivors here tonight shout hallelujah. இங்கே பிழைத்திருக்கிறீர்கள், hallelujah. Come on, those of you that have survived storms, that have survived shipwrecks, that have survived, cyclones, that have survived some stuff in your life, shout hallelujah if you made it tonight. புயலுக்கும் கொந்தளிக்கும் காற்றுக்கும் வாழ்க்கையின் எல்லா உடைக்கப்பட்ட தன்மைக்கும் பிழைத்திருக்கிறவர்கள் என்று ஹalleluya என்று சொல்வோம். You have come through a lot of storms. அநேக புயல்களாக கடந்து வந்தீர்கள். Physical storms, சரீரபரமான புயல்கள், spiritual storms, ஆவிக்குரிய புயல்கள், internal storms, உள்புறமான புயல்கள், external storms, வெளிப்புறமான புயல்கள், relational storms, உறவின் புயல்கள், financial storms, பொருளாதார புயல்கள், family storms, குடும்ப புயல்கள், marital storms, திருமணத்தின் புயல்கள், personal storms, தனிப்பட்ட புயல்கள், community storms, சமுதாயத்தின் புயல்கள், national storms, தேசிய புயல்கள். but you made it tonight. இன்றைக்கு நீங்க பிழைத்திருக்கிறீர்கள். You are here because God brought you through. தேவன் உங்களை நடத்தி வந்தபடினாலே இன்று நீங்கள் பிழைத்திருக்கிறீர்கள். If God brought you through, தேவன் நடத்தி வந்தார், put those hands together and give him the best praise you have. கரம் தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம்.
If He brought you through, தேவன் உங்களை நடத்தி if He வந்திருந்தார், brought you through, அவர் உங்களை நடத்தி if He வந்திருந்தார், brought you through, உங்களை come on, put those hands together and celebrate your victory. வெற்றியை கொண்டாடுங்கள், Celebrate your survival. உங்கள் பிழைத்ததை கொண்டாடுங்கள், Celebrate your survival. உங்கள் பிழைத்ததை Give Him your கொண்டாடுங்கள். best praise. Come on, let me hear you. ஹalleluya. Only survivors can appreciate what has been done for you by the Lord. He brought you in broken pieces. You don't need whole stuff to make it. You don't need whole ships to make it. முழு கப்பலும் நீ சாதிப்பதற்கு உங்களுக்கு தேவையில்லை. You don't need whole stuff to make it. முழு காரியங்களும் உங்களுக்கு தேவையில்லை. God can bring you in broken pieces. உடைக்கப்பட்ட துண்டுகள் மூலமாக தேவன் உங்களை கொண்டு வர முடியும். Because God does great things with broken pieces. ஏனென்றால் தேவன் உடைக்கப்பட்ட துண்டுகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். Hallelujah. Hallelujah. Let's all rise to our feet. யாரும் எழுந்திருப்போம்.